இடைக்கால பட்ஜெட்டுக்கும் இப்போது முழு பட்ஜெட்டுக்குமான வித்தியாசம் என்ன? பட் இடைக்கால பட்ஜெட்டில் ஒரு ஃபுல் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண முடியுமா? இடைக்கால பட்ஜெட்டுங்கிறது தேர்தல் அறிவித்த பிறகு செய்ய முடியாது. அதனால் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னால் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் பட்ஜெட்டை சமர்ப்பிப்பாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட் என்பது 3 மாத காலங்களுக்கு உண்டான வரவு செலவை கணிப்பதாக இருக்கும். ஆனால் பொதுவாக இது போன்ற ஒரு அரசு மக்கள் நல திட்டங்களை பற்றி பேசலாம். தனிநபருக்கு கொடுக்கக்கூடியது, சிறப்பான துறைக்கு கொடுக்கக்கூடியது என்று சொல்வதை எதிர்க்கட்சிகள் வரவேற்காமல் இருக்கலாம் அல்லது எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் மக்களுக்கு நலனாக இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வருவது, ரேஷனில் 20 கிலோ கொடுப்பதற்கு பதிலாக 30 கிலோ கொடுக்குறோம்னு சொன்னாங்கன்னா அதை பெரிதாக எதிர்ப்பு காட்ட முடியாது. அதை சொல்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதுக்குண்டான நிதி ஆதாரத்தை நாங்கள் இந்த வகையிலே கொண்டு வருவோம் என்று சொல்வதற்கு உண்டானது. பட் அது வெறும் ப்ராமிஸ் தானா இல்லை வந்து இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்? அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்குள்ளேயே அந்த கோடு வந்துடும். இந்த எலெக்ஷன் மோடில் போயிடுவாங்க அவங்க. கோட் ஆஃப் கான்டக்ட்டுங்கிறது வந்துடும். சிஓசிங்கிறது வந்ததுக்கு பிறகு அதில் புதுசாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அது ஆளுகின்ற கட்சி தேர்தலிலே பங்கேற்கின்ற பொழுது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியினுடைய பட்டியலோடு ஒத்துப்போகின்ற ஒரு கூடுதல் அனுகூலம் அவங்களுக்கு உண்டு, அட்வான்டேஜ். இப்போ நாங்கள் இதெல்லாம் தான் கொண்டு வர போகிறோன்றதை இப்போ சொல்கிறாங்க. தேர்தல் அறிக்கையிலையும் வாக்குறுதிகள்லையும் அதையே சொன்னாங்கன்னா ரெண்டும் மெர்ஜாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எதிர்க்கட்சிகளுக்கு அது கிடையாது. அது ஒன்று தான் இந்த இடத்துல இருக்கிற சிச்சுவேஷனல் அட்வான்டேஜ். அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறனால, யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும், அதனால் அவர்கள் எங்களுடைய எதிர்கால திட்டம் இவையெல்லாம் என்று சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் மக்களை கவரக்கூடிய திட்டங்கள் என்பது எதுவாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக சமீபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5000 ரூபாய் என்பதில் இரண்டாக அது பிரியும். விமர்சனம், பார்வை என்பது இரண்டாக பிரியும். வாங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு அது மிகவும் பயனுள்ள ஒரு தொகையாகவும், தற்பொழுதைய காலகட்டத்திற்கு விலைவாசியை ஈடுகட்டுவதற்குண்டான ஒரு தொகையாகவும் அது இருக்கும். அதை 3 மாத காலத்திற்கும் அதன் பிறகு 2 மாத காலத்திற்கும் என்றெல்லாம் அவர்களால் பிரித்து செலவழிக்க முடியாது. உடனடியான செலவுகள் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் இது மற்றவர்களுக்கு என்ன விதமான வாய்ப்பை தரும்? தேர்தலில் போட்டியிடுகின்ற மற்ற கட்சிகளுக்கு 2,25,00,000 கார்டு இருக்கு. 1,30,00,000 31 தான் இதில் வந்திருக்கிறது. அப்போ 1 கோடி அதிருப்தியாளர்கள் இருக்கிறார். அந்த அதிருப்தியை எப்படி எதிர்க்கட்சிகள் கேஷின் பண்ண போகிறாங்க, அறுவடை செய்ய போகிறார்கள்? அதில் எந்த காரணம் பற்றி அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் என்று சொல்லப்பட்டது, அதில் தகுதி வாய்ந்தவர்கள் என்று அவர்கள் ஏதோ அடிப்படையை வைத்து சொல்லியிருக்கிறார்கள். ஒருவருக்கு மாதம் 1000 ரூபாய் என்பது பென்ஷனாக வருகிறது, முதியோர் தொகை வருகிறது என்றால் அவருக்கு இந்த தொகை இல்லாமல் இருக்கலாம். ஒருவருடைய கணவர் அரசு வேலையிலே, அரசு பணியிலே இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு கிடையாது. பென்ஷன் வாங்குறவங்களுக்கு இல்லை. இதில் வந்து அவங்க இப்போ ஆர்குமெண்ட்ன்ற இருக்கக்கூடியது ஒரு வார்த்தையில் தான் இருக்கும். அதாவது எல்லோருக்குமாக உரிமை தொகை என்பதிலிருந்து 1 கோடியை நீக்கி இருப்பது என்பது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வலுவை சேர்க்கும். மற்றபடி அவர்களையும் நாங்கள் சேர்க்க போகிறோம், அவர்களுக்கும் இந்த விதமான மினி தேர்தல் அறிக்கை மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு. ஆமாம், இது வந்து ஏறத்தாழ தேர்தல் அறிக்கையாக இருக்கும். தேர்தல் அறிக்கை பட் சட்டமன்றத்தில் சொல்றப்ப அது ப்ராமிஸாக மாறி, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும். அதுவும் தேர்தல் அறிக்கை வரபோது இதற்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும் என்கின்ற எண்ணம் இருக்கும். இங்கே ஒரு ஸ்டார்டிங் புள்ளி வச்சுட்டு தேர்தல் அறிக்கையில் முழுசாக கொடுப்பாங்க. கொடுக்கிற பொழுது மக்கள் அதை பார்க்கின்ற பொழுது ஆமாம் பட்ஜெட்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்குண்டான நிதி ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2000 ரூபாய் சிஎம் சொன்னார், அவர் 2000 ரூபாய் கொடுக்க போறோன்னு. அப்போ அதுக்கான முகாந்திரங்கள் அல்ல முன்னுரை இதில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இது டெஃபினட்டாக இருக்கும். இதற்குண்டான அதை தான் எதிர்க்கட்சிகள் இப்பொழுது வாதமாக வைக்கப் போகின்ற காரணத்தினால் இதற்குண்டான நிதி ஆதாரம் எங்கிருந்து வருகிறது என்பதை சரியான முறையில் விளக்க வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.